அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹினுடைய அறப்பெரும் கிருபையினால் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவியையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பினுடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் பெற்ற நல்லடியாராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயுன் நாஸி அஃதல், மக்களில் சிறந்தவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டு அதற்குண்டான பதிலை நபி அவர்களை சொல்லித் தருகிறார்கள். மஹ்மூமுல் கல்வி வ சுதூக்குல் லிசான். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், தூய்மையான உள்ளம் இருக்க வேண்டும். இன்றைய தினம் சுதூக்குல் லிசான் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையை மட்டும் பேச வேண்டும். யார் அப்படி உண்மையை மட்டும் பேசுகிறார்களோ அவர்கள்தான் மக்களில் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் உண்மையாளர்கள் குறித்து அல்லாஹு தஆலா சிலாகித்து பேசுகிறான். அவர்களினுடைய குணத்தை குறித்து அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே உண்மையாளர்களுக்கென்று அல்லாஹ்விடத்தில் தனி மதிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்தீக் என்கிற பட்டத்தை அவர்கள் நபியை உண்மைப்படுத்தியதின் காரணமாகத்தான் அவர்களுக்கு இந்த பட்டம் கிடைக்கிறது. மக்காவில் வாழ்ந்த யாரும் மிஅராஜுடைய பயணத்தை ஏற்க தயாராக இல்லை. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்மூடித்தனமாக நம்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மிகச்சிறந்த உதாரணம். அவர்கள் எப்படி நம்பினார்களோ, நபியையும் குர்ஆனையும் எப்படி நம்பினார்களோ, எப்படி உண்மைப்படுத்தினார்களோ, அதுபோல குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் நம்பவும் வேண்டும், உண்மைப்படுத்தவும் வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸித்க யஹ்தி இதல் பிர், உண்மை என்பது நன்மையான காரியத்தின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும். இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நன்மையான காரியம் என்பது உங்களை சுவனகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே உண்மையை பேசுதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது சுவனத்திற்கு அழைத்து செல்லுகிற மிகவும் உன்னதமான குணம், அது உன்னதமான நற்குணம், அது உன்னதமான செயல் அது. ஆனால் இன்றைக்கு யாராவது ஒருவர் உண்மையை பேசுகிறார் என்று சொன்னால் மக்கள் கொடுத்திருக்கிற பட்டம் என்ன தெரியுமா? பொழைக்க தெரியாதவன். ஒரு வியாபாரத்தில் ஒரு கஸ்டமரை மிஸ் பண்ணிட்டானா பொழைக்க தெரியாமல் இருக்கிற, ஒரு பேசி விற்க தெரியல உனக்கு என்று கண்டிக்கப்படுகிறார்கள். உண்மை பேசவில்லை என்று சொன்னால் அவரை திட்டுகிறார்கள். பொய்யை பேச வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையை பேசுங்கள், உண்மையை மட்டும் பேசுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம், அரசராக இருக்கிறார் ஹஜ்ஜாஜ். அரசருக்கு எதிராக இரண்டு ஆண்கள், 2 பேர் என்ன செய்கிறாங்க? புரட்சி செய்கிறார்கள். அரசர் உத்தரவிடுகிறார், அந்த 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்களை அழைத்து வாருங்கள். மன்னரினுடைய ஆட்கள் செல்லுகிறார்கள். இந்த தகவல் அந்த 2 நபர்களுக்கும் கிடைக்கிறது.
2 நபர்களும் தலைமறைவாக ஆகிறார்கள். நீண்ட நாட்களாக அந்த 2 பேரையும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், கிடைக்கவில்லை. ஒரே ஒரு தகவல் மட்டும் கிடைக்கிறது. அந்த 2 நபர்கள் யார் என்று சொன்னால் ரிபிஇ இப்னு ஹிராஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகன் என்பதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. அவர்களை குறித்து அந்த ஊர் மக்கள் அனைவரும் பேசக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் வாழ்நாளில் பொய்யே பேசியது கிடையாது என்று எல்லா மக்களும் சொல்வாங்க. இந்த செய்தி ஹஜ்ஜாஜுக்கு கிடைக்கிறது. ரிபிஇ இப்னு ஹிராஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகன் 2 பேர் அரசருக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அந்த அவர்களுக்கு கொலை தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது அரசருடைய உத்தரவு. ஆனால் 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. நேரடியாக அரசரே வருகிறார்கள். ரிபிஇ இப்னு ஹிராஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, படையோடு வர்றாங்க. உங்களுடைய மகன்தான் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு எதிராக அரசருக்கு எதிராக புரட்சி செய்திருக்கிறார்கள். 2 பேரும் எங்க போயிருக்காங்க? உடனே சொன்னாங்க 2 பேரும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அரசர் திகைத்து போறாரு. நான் எதுக்கு கேட்கிறேன்னு தெரியுமா? உங்க 2 மகன்களும் எனக்கு எதிராக புரட்சி செஞ்சிருக்காங்க, கொலை செய்வதற்காக நான் கேட்கிறேன். கொஞ்சம் கூட நிதானம் இல்லாம உடனே சொல்றீங்க, எப்படி காட்டி கொடுக்குறீங்களே. நான் எதுக்கு கேட்கிறேன் தெரியுமா? கொலை செய்வதற்காக நான் கேட்கிறேன். உங்களுடைய மகன்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இல்லையா? ஹஜ்ஜாஜ் கேட்கிறாரு. ரிபிஇ இப்னு ஹிராஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்கிட்ட பொய் சொல்லி என் மகன்களை காப்பாற்றி கொண்டு ரப்பின் சமுதாயத்தில் நான் பொய்யனாக போய் நிற்பதை நான் வெட்கப்படுகிறேன். ஹஜ்ஜாஜுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டது. இப்படியும் உண்மை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் உண்மை பேசியதின் காரணமாக உங்களுடைய 2 மகன்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அந்த இடத்திலேயே மன்னித்து விட்டு அவர் செல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் உண்மையாகிறதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன சித்க யஹ்தி இலல் பிர், உண்மை என்பது நல்லதின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும். இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நன்மையான காரியம் உங்களுக்கு சுவனத்திற்கு வழிகாட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நேரடியாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே உண்மை என்பது ஒருபோதும் நமக்கு நஷ்டத்தை தராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு வியாபாரிகள்லாம் பொய்யை சொன்னா மட்டும்தான் விற்க முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகள் குறித்து சொன்னாங்க, அத்தாஜிரு சதூகுல் அமீன், நேர்மையான உண்மையான வியாபாரி, மஅன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு நாளை கியாமத்து நாளில் சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே வியாபாரிகள், உங்களுக்கு கீழ் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் உண்மையை மட்டும்தான் பேசி விற்கணும் சொல்லித்தாருங்கள். அது மட்டும்தான் சுவனத்திற்கு அழைத்து செல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையை பேசி விற்கிற போது, ஒரு பொருளை உண்மையை பேசி விற்கிற போது விற்பவருக்கும் அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், விற்கக்கூடிய நபருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், வாங்குபவருக்கும் அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்கிறான். ஒரே ஒரு உண்மைத்தான் 2 நபர்களுக்கு அது பரக்கத்தாக அமைந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உண்மையை பேசாமல் வியாபாரம் செஞ்சா 2 பேர்த்துக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறிகாரர்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு அதிகமான பெண்கள், ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த பழக்கம் இருந்தது. அதனால தான் சொன்னாங்க, குறிகாரர்கள் சொல்லக்கூடிய செய்தியை உண்மைப்படுத்தக்கூடாது, அதை நம்பக்கூடாது. யார் ஒருவர் குறிகாரர்கள் சொல்றதை நம்புறாங்களோ, சாமியார் சொல்றதை நம்புறாங்களோ, அவர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதமான திருக்குர்ஆனை விட்டும் அவர் நீங்கிவிட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அவருக்கும் இந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதா சொல்றாங்க. எனவே குறிகாரர்களை நம்பக்கூடாது, அவர்கள் சொல்வதை உண்மைப்படுத்தக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உண்மைப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லித்தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸஅலல்லாஹ ஷஹாதத பிஸித்கின், யார் அல்லாஹ்ட்ட வந்து யா அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்து கொண்டே இருக்கிறாரோ, யார் ஒருவர் தான் ஷஹீதாக வேண்டும் என்பதாக அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாரோ, பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதா,
அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுகளினுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். வஇன் மாத அலா ஃபிராஷிஹி, அவர் வீட்டிலேயே மரணித்தாலும் சரி. உண்மையாவே கேட்கணுமா? ஷஹீதுகளை பற்றி பேசணும்னா ஷஹீதுகளாக வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். சும்மா எல்லாரும் போல என்ன செய்யக்கூடாது, ஷஹீதாக வேணும் கேட்காம உண்மையாகவே அவர் ஆசைப்பட்டார்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, மன் ஸஅலல்லாஹு ஷஹாதத பிஸித்கின், யார் உண்மையாகவே தான் ஷஹீதாக வேண்டும் என்கிற ஆசையில் ரப்பிடத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை கேட்கிறாரோ அவர் வீட்டிலே மரணித்தாலும் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வை விடவும் உண்மையாளர்கள் யாராவது இருக்கிறாங்களா? ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹை விடவும் உண்மை பேசுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா தன்னை குறித்து அல்லாஹ் பேசி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் 63 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட பொய் பேசியது கிடையாது. அவர்களுக்கு பட்டமே என்னது? அமீன் என்றுதான் பட்டம், சித்திக் என்பதான் பட்டம். உண்மையை பேசுபவர்கள், நம்பிக்கைக்குரியவர் என்றுதான் அவர்கள் காஃபிர்கள் பட்டம் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எனவே அப்படிப்பட்ட உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் தூய்மையான உள்ளம் உடையவரும் உண்மையை பேசக்கூடிய நபரும் தான் மக்களில் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல நபராக நம்ம அத்துணை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.